வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் ரகம். யார் அப்படி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் மோதல் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு, செங்கோட்டையன் வந்திருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து தனியாகவே நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அணியோட பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆகாமல் வந்து தனியாக நிற்கிறது, இது உட்கட்சி பிரச்சனை ஊசலாடிட்டு இருக்கான்னு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் இருக்காங்க. ஸோ மீடியா இப்போ சந்திப்பப்போ பார்த்தீங்கன்னா வேலுமணி வரலன்னா கண்டிப்பாக வந்து உரசல் இருக்குது, உட்கட்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோதல் இருக்கிறது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்கிற காண்டி இருந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் என்ன பண்ணுறாங்க, தம்பி உள்ளே இருக்கிற விஷயம்லாம் வெளியே தெரிய வேணாம், நீங்கள் வாங்க செய்தியாளர் சந்திப்பில் வந்து நிலுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சிரிச்சு தான் பேசியிருந்தாரு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேலுமணியை மூஞ்சி பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு கோவத்தோட ஒரு டென்ஷனில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சியை வச்சுருப்பார். பெரிய லெவலில் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேலுமணி ரியாக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேலுமணி அதான் சொல்லியிருந்தார். ஆனால் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா குண்டர்கள் நிறைய பேர் வந்து பாஜகவில் இருக்கனால வந்து நான் வந்து தலைவராக இருக்கும்போது அந்த மாதிரி தேர்வு பண்ணல, இப்போ அந்த மாதிரி நடைமுறையில் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. பட் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அமித்ஷா எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அந்த எச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. தேர்தலில் வந்து எதுக்கு வந்து வேகமாக வேலை செய்யல, இனிமையாச்சு வேலை செய்யுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை தான் கூறின மாதிரி வந்து தமிழிசை சொன்னாலுமே பட் உள் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க, கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கமலாயம் பொறுத்த வரைக்கும் ஒரு அணிகளாக இருக்காங்க. அதாவது நயனா நாகேந்திர அணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேசவன் அணி, பொன்னர் அணி, தமிழிசை சுந்தரன் அணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை அணின்னு சொல்லிட்டு அவங்க இடையே பார்த்திங்கன்னா பேசும்போது வெளிப்படையாக வந்து தமிழிசை சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் பதவியெலாம் எங்களுக்கான தரமாட்டீங்க, ஸோ உழைக்காமல் இருக்கவங்களுக்கு தான் தந்திருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க கமலையாளத்தில். இது போய் மேல் இடத்துக்கு போயிடுச்சு, டெல்லி டீமுக்கு போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்கதா சொல்லிட்டாங்க. உழைக்காமனா நீங்கள் யார்கிட்ட சொல்லிட்டீங்கன்ற மாதிரி அடுத்த கேள்வி வரும். ஸோ நம்ம திரும்பி ராஜ்யசபா எம்பியாக இருந்து அமைச்சர் கூட ஆகலாம். அப்படி தான் நிர்மலா சீதாராமன் ஸோ ஒரு சில பேர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள தான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூதாகரம் ஆயிடுச்சு. இதுவுமே இருக்கலாம், இதனால கூட கண்டிச்சிருக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஓபிஎஸ்ஸை உணர ஆரம்பிச்சிரு, பாஜக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட சேர்த்து வைக்காது, நம்மளை பகடு காய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சிரு, ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிட்டா தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும், நம்மளோட இலக்கு 2026 இருக்கட்டும், இப்போ தோல்வி அடைஞ்சாலும் நம்ம அந்த டைம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. பாமக கூட அந்த முடியல தான் இருக்காங்க. பாஜகவோட கூட்டம் இருந்தாலும் 26 போய் அதிமுக இணைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்து போய் அப்படியே ஒதுங்கிடலாம். இப்போ 2026 தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பாமக அதிரடி முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக 2வது இடம் வரும். ஸோ 3.3% வந்து 11% உயர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8% உயர்ந்திருக்காங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அதிமுக வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாலுமே அது வந்து எம்பி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இப்போ பாமகவே எடுத்துக்கோங்களேன், சௌமியா அன்புமணி ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பின்னாடி சந்திக்கிறாங்க. மித்த எல்லா சட்டமன்ற தொகுதியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சு தான் பொசிஷன்ல தான் எடுக்கிறாங்க. அந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து பயங்கரமாக வாங்குறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டுக்கிறாங்க. அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி வீழ்ச்சினால தான் பார்த்தீங்கன்னா எம்பி ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா பறி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போன வட்டை கம்பேர் பண்ணும்போது சௌமியா அன்புமணி குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தோத்துருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. போன வாட்டி 60,000 வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அன்புமணி 2019 வந்துருந்தாரு. ஆனால் சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 சில்லறலாம் வந்து தோற்றுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் தான்ற மாதிரி அவங்களே சமாதானப்படுத்தி இருந்தாலுமே அதிமுக அதை ஒன்று போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிடி தினகரன் விட்டு தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மோதல் வந்து முட்டி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா அதிமுக வரலன்னா அந்த அதிமுக ஓட்டை பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் தொடர்ந்து பிரிச்சுட்டு தான் இருப்பார். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் பாஜக பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கூட துரோகம் பட்டாங்களான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா டிடி தினகரன் ஜெயிப்பாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை டெல்லியிலேருந்து கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணலன்றாங்க. ஸ்வீட் பாக்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாருன்னா தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க.
ஸோ உங்கள் ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியை நம்பி வந்து கொடுக்காம இருந்துட்டார் டிடி தினகரன். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட பின்னடைவுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பதவி ஏதாச்சும் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். பட் பெரிய லெவலில் கிடைக்கவே இல்லை. ஸோ ராஜ்யசபா எம்பி சீட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஆருக்காச்சும் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அதுவும் கிடைக்கல. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் காலியானது தான் மிச்சம். ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றுபட்டால் தான் முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வேலுமணிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு போய் நிற்கும் தெரியல. அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட யோசனை பண்ண ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைச்சுன்னா கண்டிப்பாக 2026 ஜெயிக்க முடியும், ஒரு கூட்டு தலைமை அமையுன்றாங்க. இப்போ சசிகலா போட்டியிட முடியாது, இப்போ ஓபிஎஸ் போட்டியிடலாம், எடப்பாடி பழனிசாமி போட்டியிடலாம். 2 பேருக்கு ஏதாச்சும் ஒரு பதவியை பிரித்து கொடுத்துட்டு அமைதியாகவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலம் அமைதியாக போச்சு. வெளியே பெரிய லெவலில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பூதாகரம் ஆலை அமைதியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சசிகலா உள்ளே வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அதிமுகவில் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. குறிப்பிட்டு ஜெயக்குமார், சிவி சண்முகம் இவங்கெல்லாம் கடுமையை விமர்சிச்சிருந்தாங்க. கேபி முனிசாமிலாம் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் சசிகலா சேர்க்காதீங்கன்ற மாதிரி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து சசிகலா உள்ளே வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைனா செங்கோட்டையனை வளர்த்து விட்டுருவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவாள். அதே மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து அந்த பொறுப்புக்கு வந்தார்னா துரோகம் பண்ண மாட்டார், நம்மளுக்கு சாதமாக இருப்பான்ற மாதிரி வந்து சசிகலா நினைக்கிறாங்க. ஆனால் சூஸ் பண்ணி வச்சதே பார்த்தீங்கன்னா சசிகலா 2017 சூஸ் பண்ணதே செங்கோட்டையனை தான். ஆமாம், செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா வேணாம் விரும்பலை. ஏன்னா வந்து அவங்க ஆலோசனை பண்ணியிருக்காரு அவங்க சொந்தக்காரன்ட்ட கட்சியின் நபர்கிட்ட. நீங்கள் இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் இருந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியாது. சசிகலா காலிலே உளுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் எவ்வளோ நாள் கட்டி காத்த உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலில் விழுந்தால் முதலமைச்சர் ஆனான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது தவிர்த்துறது தான் பெட்டர்ன்ற மாதிரி வந்து செங்கோட்டையனுக்கு அறிவுரை பண்ணோன்னா அவர் விலகிட்டார். அதனால எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாலும் இருக்கும். இந்த அறிக்கைன்னு பாருங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவில் சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படி இங்கே முதலமைச்சர் காலில் விழுந்தானே முதலமைச்சர்ன்ற மாதிரி கேள்வி கிண்டா பண்ணுவாங்க. அதை தவிர்க்கிறது தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அந்த பதவியை உதறி தள்ளினார்ன்றதை சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சராக இருந்தார். செங்கோட்டையன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது. சீனியராக இருக்கவர் எடப்பாடி பழனிசாமியோட அதிக சீனியர். கொங்கு மண்டலத்தில் முகமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் மொதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம வேலுமணி மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் வளர்ந்தால் வந்து கண்டிப்பாக அவரை வந்து காலி பண்ணிடுவான்ற ஒரு பேச்சு. ஆனால் செங்கோட்டையன் வேலுமணி அப்படி காலி பண்ண முடியாது. ஆனால் நடுவில் ஒரு பேச்சு ஆரம்பிச்சு ஓபிஎஸ் எப்படி கட்சி விட்டு நீக்கினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணியும் நீக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து பேச்சுக்கு போயிடுச்சு. அப்படி அவ்வளோ சுலபமெல்லாம் வந்து நீக்க முடியாது. அப்படி நீக்கினார்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான ஜெயிக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வேலுமணி மேலே ஆக்ஷன் எடுக்கல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய மீட்டிங்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆலோசனையாக பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணிலாம். பட் அதெல்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலை. ஆலோசனை பண்ணிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க. இப்போ இப்படி தான் நம்மகிட்ட தான் வரணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தான் இருக்கார். அதே மாதிரி வந்து செங்கோட்டையன்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுகவில் பெரும் ஒரு புள்ளியாக இருக்கார். அவர் சொன்னால் நீட்டாக சொன்னால் கேட்டுக்கோங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அதிமுகவில் ஒரு அடையாளமாகவே இருக்குது. இப்போ ஓபிஎஸ் அமைதியானவர் அப்படி சொல்கிறாங்களா, செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொங்கு மண்டலம் சைடு அமைதியானவர், நல்லா நீட்டான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குது. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் ஆனவர். ஸோ செங்கோட்டையனுக்கு அதிக செல்வாக்கா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கான்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் தான் வருவான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் வந்து இப்போ ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருந்துச்சு டிவியில் ப்ரோக்ராமில், இந்த விவாத மேடம் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு அதிமுக பிரமுகர் எடப்பாடியோட தீவிரமான ஆதரவாளர், பட் வந்து தலைமையில் ரொம்ப நெருக்கமான செயற்குழுவோ பொதுக்குழு உறுப்பினரோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய உதய பதவியில் இருந்தால ஒரு விவாத மேடைக்கு போவாங்கல்ல, விவாதம் பண்ணுறதுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு அதிமுக ஒரு உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் அவர் சொல்கிறது வேலுமணி முக்கியமான பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்தவர், முக்கியமான லீடர், 2ஆம் கட்டத்தவர். அவர் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா 35 இடங்களை ஜெயிச்சிடலாம்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து. அப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவங்க வேலுமணிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கும்போது இது லைவ்லேயே பார்க்கும்போது எல்லா மக்களும் நினைப்பாங்க அதிமுகவினர் என்னப்பா நம்ம 2ஆம் கட்ட தலைவர் வேலுமணிக்கு எதிராகவே பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேச்சுக்கு அடிபட்டுருக்கு.
ஆனால் வேலுமணி பொறுமையாகவே இருக்காது. இதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை ஓபிஎஸ் கூட எல்லாம் நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடும் கொஞ்சம் நாளில். இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேறு வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தலில் இப்போ 10 தோல்வின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில். இது 11வது தோல்வியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் கூட இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கதா சொல்லுவாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஏன்னா அங்கே பாமகவும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாஜக சார்பில் அண்ணாமலையும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மும்முனை போட்டி. ஏன்னா அங்கே நாம் தமிழர் கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தாலும் அவங்களோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.